ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னா நவுன் கிளாஸ். இங்கிலீஷில் நவுன் கிளாஸு. அதை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் நவுன் கிளாஸில் முதல்ல நவுன் கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். நவுன் கிளாஸ் என்னதுங்க? ஒரு சபார்டினேட் கிளாஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் இருக்கும், அப்புறம் இன்னொரு மெயின் கிளாஸ் இருக்கும். அல்லது மெயின் கிளாஸு சபார்டினேட் கிளாஸ் அப்படி இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு டைப் தான் இந்த நவுன் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக வர்றது. புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸு? நவுன் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக வரும். அதான் எழுதி போட்டுக்கிறோம் பாருங்கள். மெயின் கிளாஸ் ப்ளஸ் தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். இந்த டைப் 1 ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுவது எப்படி? சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸு. ஷீ டோல்டு ரவி தட் ஷீ ஹேட் ரிட்டன் த லெட்டர். இது ஆக்டிவ் வாய்ஸில். அதுக்கு தமிழ் மீனிங் பாருங்கள். அவள் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள் என்று அவள் ரவியிடம் சொன்னாள். ஷீ டோல்ட் ரவி தட் ஷீ ஹேட் ரிட்டன் த லெட்டர். அவள் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள் என்று அவள் ரவியிடம் சொன்னாள். சரி, இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது என்ன பண்ணுன்னா, அந்த ஷீ டோல்டு ரவி, இது என்ன டென்ஸில் இருக்குதுங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்க. ஷீ டோல்டு ரவி, அதை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. சீன்றது சப்ஜெக்ட்டுங்க, டோல்டுன்றது வெர்புங்க, ரவின்றது ஆப்ஜெக்ட்டுங்க. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றும் போது எது மின் வருங்க? ஆப்ஜெக்ட் வரும். அதான் ரவி மின் வந்துருக்குங்களா. டோல்டுன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வெர்புங்க. அதனால் வாஸ் டோல்டுன்னு ஆக்சுவலி வெர்பு V3 வெர்பாக மாறி இருக்குதுங்க பேசிவ் வாய்ஸில். இந்த சீன்றது பை கூட சேர்த்திட்டு கடைசியில் அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஹெரன்னு ஆகிருக்குதுங்க. அப்போது ஷீ டோல்டு ரவின்றது பேசிவ் வாய்ஸாக மாறும்போது எப்படி ஆகுதுங்க? ரவி வாஸ் டோல்டு பை ஹர் அப்படின்னு ஆயிடுதுங்க. இந்த தட்டுன்றது என்னதுங்க? இது ஒரு கன்ஜெக்ஷன். அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை எதுவும் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு சென்டென்ஸ் வாங்க. ஷீ ஹேட் ரிட்டன் த லெட்டர். அவள் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். இது என்ன டென்ஸுங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. ஷீ ஹேட் ரிட்டன் த லெட்டர். அவள் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். சரி, இதை சீன்றது சப்ஜெக்ட்டுங்க, ஹேட் ரிட்டன்றது வெர்புங்க, த லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. இதுதான் அந்த அதில் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வருங்க, த லெட்டர். ஹேட் V3, இது பேசிவ் வாய்ஸாக மாறும்போது ஹேட் பீன் V3 மாறுங்க. அதை தான் ஹேட் பீன் ரிட்டன் எழுதியிருக்கிறேன். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் சி பை ஹர்ன்னு மாறிடுதுங்க. அப்போ எப்படி வருதுங்க? த லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை ஹர் அப்படின்னு வருதுங்க. சரி, இது பேசிவ் வாய்ஸ் அப்படியே முழுசாக சேர்த்தி மீனிங் எடுத்தால் எப்படி வருங்க? அவளால் அந்த படம் பார்க்கப்பட்டு இருந்தது என்று ரவி அவளால் சொல்லப்பட்டான். இப்போ புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? நவுன் கிளாஸ் எப்படி அந்த நவுன் கிளாஸ்லாம் ஒரு மாடல் தான் இந்த மெயின் கிளாஸ் தட் ப்ளஸ் SV. அந்த மாடல் சென்டென்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றுறது என்ன பார்த்துட்டோமா? அடுத்தது நவுன் கிளாஸ்லேயே 2வது டைப்பு போகலாங்களா? நவுன் கிளாஸ்லேயே 2வது டைப்பு மெயின் கிளாஸ் ப்ளஸ் கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். நவுன் கிளாஸ்லேயே 2வது டைப் என்னதுங்க? மெயின் கிளாஸ் ப்ளஸ் கொஸ்டின் வேர்ட்ஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். அதுதான் ஒன்று எழுதி போட்டிருக்கிறோம் பாருங்க. ஐ ஆஸ்க்டு ரவி ஹவு ஹீ குட் சால்வ் த ப்ராப்ளம். ஐ ஆஸ்க்டு ரவி, இது மெயின் கிளாஸுங்களா. ஹவுன்றது கொஸ்டின் வேர்ட்ஸுங்களா. ஹீ குட் சால்வ் த ப்ராப்ளம், அது ஹீன்றது சப்ஜெக்ட், குட் சால்வ் தி வெர்ப், த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? நவுன் கிளாஸ் ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். அது தமிழ் மீனிங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அவனால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடிந்தது என்று. அந்த பிரச்சனையை தீர்க்க முடிந்தது அப்படி வராது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அந்த பிரச்சனையை எவ்வாறு சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவனால் அந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடிந்தது என்று நான் ரவியை கேட்டேன். ஐ ஆஸ்க்டு ரவி ஹவு ஹீ குட்
சால்வ் த ப்ராப்ளம். இதுக்கு தமிழ் மீனிங் என்னங்க? அவளால் அந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடிந்தது என்று நான் ரவியை கேட்டேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆஸ்க்டு ரவி. இது சிம்பிள் பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ரவி வாஸ் ஆஸ்க்டு பை மீ. ஹவுன்றது கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிறேங்க. ஹீ குட் சால்வ் த ப்ராப்ளம். இது என்ன டென்ஸுங்க? இது மாடல் வேர்பு வந்துருக்குதுங்க. குட்டு வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குதுங்க. ஹீ குட் சால்வ் த ப்ராப்ளம். அதை எப்படி மாறும்? இந்த ப்ராப்ளம் குட் பி சால்வ்டு பை ஹிம். குட் ப்ளஸ் V1 வந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் அது பேசிவ் வாய்ஸாக மாறும்போது என்ன ஆகுங்க? குட் பி ப்ளஸ் V3 வருமா? அதை தான் சொல்ல வரேங்க. இப்போ பேசிவ் வாய்ஸ் எழுதியிருக்கிற பாருங்க. ரவி வாஸ் ஆஸ்க்டு பை மீ ஹவு ஹி ப்ராப்ளம் குட் பி சால்வ்டு பை ஹிம். அந்த பிரச்சனை அவனால் எவ்வாறு தீர்க்கப்பட முடிந்தது என்று ரவி என்னால் கேட்கப்பட்டான். இப்போ புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? நவுன் கிளாஸில் டைப் 2 அது என்ன? மெயின் கிளாஸ் ப்ளஸ் கொஸ்டின் வேர்ட்ஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், இந்த டைப். அடுத்த டைப் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்தது 3வது டைப். நவுன் கிளாஸ்லேயே 3வது டைப் இப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது. அது போலாங்களா? வாங்க போகலாம். அடுத்து பாருங்கள். அடுத்தது எழுதியிருக்கு பாருங்கள். நவுன் கிளாஸ் டைப் 3 மெயின் கிளாஸ் ப்ளஸ் வெதர் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நவுன் கிளாஸில் 3வது மாடல் என்னதுங்க? மெயின் கிளாஸ் ப்ளஸ் வெதர் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் டைப் 3 நவுன் கிளாஸில் 3வது மாடல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் த டீச்சர் வில் ஆஸ்க் ரவி வெதர் ஹி ஹேஸ் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க். அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்து விட்டானா என்று ஆசிரியர் ரவியை கேட்பார். இது ஆக்டிவ் வாய்ஸுங்க. இது பேசிவ் வாய்ஸில் எப்படி மாறுது பாருங்கள். ரவி வில் பி ஆஸ்க்டு பை த டீச்சர். ரவின்றது இந்த மெயின் கிளாஸில் உள்ள ரவியை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் ஆப்ஜெக்டை. வில் ஆஸ்க்டுன்றது என்னதுங்க? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுங்க. அது பேசிவ் வாய்ஸாக மாறும்போது வில் பி ஆஸ்க்டுன்னு வருதுங்க. அதான் எழுதிக்கிறேன். அடுத்தது டீச்சர் இந்த சப்ஜெக்ட்டு பையை சேர்த்துட்டு ஆப்ஜெக்டாக போயிருங்க. பை த டீச்சர் வந்துருச்சுங்களா? இந்த வெதரை அப்படியே வச்சுக்கோங்க. அது கன்ஜெக்ஷன், அது எதுவும் பண்ணக்கூடாதுங்க. அடுத்த சென்டென்ஸ் இருந்துங்க. ஹி ஹேஸ் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க். ஹி ஹேஸ் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க் என்னதுங்க? இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு ஆக்டிவ் வாய்ஸுங்க. இது பேசிவ் வாய்ஸாக வரும்போது த ஹோம்ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம் அப்படின்னு வருதுங்க. இந்த வெதர்ன்ற கன்ஜெக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ரவி வில் ஆஸ்க் த டீச்சர் வில் ஆஸ்க் ரவி. இது சிம்பிள் ஃபியூச்சர் ஸ்டேட்மெண்ட்டு ஆக்டிவ் வாய்ஸுங்க. இது இந்த பகுதி பேசிவ் வாய்ஸாக மாறும்போது ரவி வில் பி ஆஸ்க்டு பை த டீச்சர்னு வருதுங்க. அடுத்தது இந்த கன்ஜெக்ஷன் வெதர் அப்படி வந்துடுதுங்க. ஹீ ஹேஸ் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க். இது என்னதுங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது பேசிவ் வாய்ஸாக மாறுது. அப்படிங்க த ஹோம்ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம் அப்படின்னு பேசிவ் வாய்ஸாக மாறுதுங்க. அதுதான் எழுதியிருக்கிறேங்க. ரவி வில் பி ஆஸ்க்டு பை த டீச்சர் வெதர் த ஹோம்ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம். வீட்டு பாடம் என்னால் முடிக்கப்பட்டு விட்டனவா என்று ஆசிரியரால் ரவி கேட்கப்பட்டான். அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்து விட்டானா என்று ஆசிரியர் ரவியை கேட்பார் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸுங்க. இதே பேசிவ் வாய்ஸில் வரும்போது வீட்டு பாடம் என்னால் முடிக்கப்பட்டவனோட இல்லை, அவனால். சாரி. வீட்டு பாடம் ரவியால் முடிக்கப்பட்டு விட்டனவா என்று ஆசிரியரால் ரவி கேட்கப்படுவான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்து விட்டானா என்று ஆசிரியர் ரவியை கேட்பார். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸு சென்டென்ஸுங்க. நவுன் கிளாஸ் தேர்ட் டைப்புங்க. இதே பேசிவ் வாய்ஸு வீட்டு பாடம் அவனால் முடிக்கப்பட்டு விட்டனவா என்று ஆசிரியரால் ரவி கேட்கப்படுவான். இப்போ புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இந்த நவுன் கிளாஸில் மொத்தம் 3 டைப் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. நவுன் கிளாஸில் எத்தனை டைப் இருக்குதுங்க? 3 டைப்பு. மெயின் கிளாஸ் ப்ளஸ் தட் ப்ளஸ் எஸ்வி, மெயின் கிளாஸ் ப்ளஸ் கொஸ்டின் வேர்ட்ஸ் ப்ளஸ் எஸ்வி, மெயின் கிளாஸ் ப்ளஸ் வெதர் ப்ளஸ் எஸ்வி, இப்படின்னு 3 நவுன் கிளாஸ் இருக்குதுங்க. 3 டைப் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 டைப்புக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன்ஸு ஃப்ரெண்ட்ஸு. அட்வான்ஸ்டு கிராமர்.
இதை நீங்கள் எப்படின்னு இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷை பேசுகிறது எழுதுறதுக்கு. நன்றி.